கிடைக்கிறப்போ பிரண்டை சட்னி இந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்கள். நல்லா முத்தின பிரண்டையாக இருந்தால் சைடில் நரம்பு எடுத்துக்குங்க. இல்லைன்னா வந்து கழுவிட்டு நல்லா தண்ணி போனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறுற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்குங்க. கருகிடக்கூடாது. ஆனால் அந்த டார்க் க்ரீன் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக அதே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வறுத்துட்டு வெங்காயம், வரமிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம். ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது நல்லாயிருக்கும். ஜீரகம் கொத்தமல்லி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சும்மா கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அதை சேர்க்கக்கூட தேவையில்லை, உங்கள் இஷ்டம் தான். புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு 5-6 பல் வந்து பூண்டு, உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறோம்ல பிரண்டை, அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா தேங்காய் ஃப்ளேவர் தான் இருக்கும். இந்த மண்டவெல்லம் வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பிரண்டை ஃப்ளேவர் இருக்காது. இந்த சட்னி வந்து கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு சிலர் நல்லெண்ணெய் கூட ஊற்றி சாப்பிடுவாங்க, சூடாக சாப்பாட்டில் போட்டு. நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.